Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பத்தி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பி ஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். இன்னைக்கு வீடியோல நம்ம பட்டர்ஃப்ளை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, அதோட விஷயங்கள், அதோட இம்பாக்ட், அதோட ப்ரிஃபரன்சஸ், அது என்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்றத தான் பார்க்க போறோம். நீங்க ஒருவேளை இந்த வீடியோவை இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்கிற பிளேலிஸ்ட்ல 7 லெசன்ஸை மறக்காம பார்த்துட்டு வாங்க. இங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன், அந்த டெர்மினாலஜியும் சரி, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி, உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க நம்மளோட நோட் அண்ட் பென் கொண்டு லேர்ன் பண்ற சீரியஸ் லேர்னரா இருந்தீங்க அப்படின்னா உங்க நோட்டு கூட ஒரு காஃபி எடுத்துங்க. நம்ம இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜிக்குள்ள டீப் டைவ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். உங்க நோட்டை திறந்து பாருங்க. நம்ம தேர்டா என்ன ஸ்ட்ராட்டஜி பார்த்திருந்தோம் இந்த சீரீஸ்ல? ரேஷியோ ஸ்ப்ரெட். அப்ப அந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டோட பாசிட்டிவ்ஸ் என்னது, நெகட்டிவ்ஸ் என்னது, அப்ப அதை அட்ரஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண போதும். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பேர் வைக்க போறோம். அந்த பேர் தான் பட்டர்ஃப்ளைன்னு வச்சுக்கலாம், இல்லைனா நீங்க உங்களுக்கு பிடிச்ச பேரையுமே வச்சுக்கலாம். இப்ப அந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு நல்லா தெரியும். ரேஷியோ ஸ்ப்ரெட்னா என்ன பண்ண போறீங்க? ஒரு கால் ரேஷியோ ஸ்ப்ரெட் என்ன பண்ண போறீங்க? காலை பை பண்ணிருப்பீங்க, ஏறிட்டே இருக்கும். உங்க டார்கெட்ல என்ன பண்ண போறீங்க? 2 காலா செல் பண்ணிருப்பீங்க. அதோட இஷ்யூ என்னவா இருக்கும்? இந்த இடம் நம்மளுக்கு நல்லா இருக்கும், ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கும். ஆனா பிஇபி தாண்டினோடனே ரிஸ்க் அன்டியூவா இருக்கு பாத்தீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அந்த ரிஸ்கை அட்ரஸ் பண்ணா போதும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? யூ கேன் கால் இட் அஸ் பட்டர்ஃப்ளை. ஸோ இப்போ இது ஐடியாவா பார்த்துட்டோம். இதுல ரியல் பே ஆஃபா எப்படி அப்படின்றத சாஃப்ட்வேர்லயும் பார்த்துருவோம் வாங்க. நான் நம்ம ஸ்டாக் மார்க் எடுத்துட்டேன், பில்டர் உள்ள வந்துட்டேன். ஸோ ஸ்டாக்கையும் செலக்ட் பண்ணியாச்சு, நம்மளோட ஃபேவரட் ஸ்டாக்கான டிஎம்பியும் செலக்ட் பண்ணியாச்சு. எப்பவுமே சொல்ற மாதிரி ஏப்ரலில் வச்சுக்கிறேன். ஸோ க்ளோசர் எக்ஸ்பைரியில் பண்ணாதீங்க அப்படின்றதுனால. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்ன பண்ண போறேன்? அட் த மணியில் கால் பை பண்ண போறேன், கரெக்டா? அதுக்கப்புறம் எங்க என்னோட டார்கெட், என்னோட டார்கெட்னு டிசைட் பண்ண போறேன். என்னோட டார்கெட்ல 2 லாட்டா செல் பண்ண போறேன். ஓகேவா? இதுதானே அந்த கால் ஸ்ப்ரெட்டோட ப்ராப்ளமா இருந்துச்சு, கரெக்டா? அப்போ அதோட ப்ராப்ளம் என்ன? இங்க எல்லாமே இருக்கு. இங்க எங்க ரெட் இருக்கு? இது மட்டும் தான் ரெட்டா இருக்கு. ஓகேவா? நெட் கிரெடிட் ரெட்டா இருக்கிறது வந்து நீங்க டெபிட்ல இருக்கிறதுனால ரெட்டா இருக்கு. அதை விட்டுருங்க. இது மட்டும் நம்ம அட்ரஸ் பண்ணா போதுமா இனிஷியலா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ஆப்வியஸா இந்த ரிஸ்க் அன்டியூவா இருக்கிறது தான் பிரச்சனை, கரெக்டா? நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க செலக்ட் பண்ணீங்க. இங்கேருந்து எவ்வளோ? 320ல இருந்து 340 பண்ணிருக்கீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? 1 பை பண்ணிருக்கீங்க, 2 செல் பண்ணிருக்கீங்க. இதை நெட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இன்னும் 1 மட்டும் பை பண்ணா போதுமா? அது எங்கன்றத இதை வச்சும் டிசைட் பண்ணலாம், இல்ல நீங்க ரிஸ்க் வச்சும் டிசைட் பண்ணலாம். இப்போ இந்த பட்டர்ஃப்ளைன்றதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, 320ல வச்சிருக்கீங்களா? 340ல செல் பண்ணிருப்பீங்களா? அப்ப என்ன டிஃபரன்ஸ்? 20. அங்கிருந்து ஒரு 20 பாயிண்ட் ஆட் பண்ணுங்க. அப்ப 360 ஒன்று இருக்கா? அப்ப 360ல ஒரே ஒரு பை பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சதா? இப்போ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? இப்போ என்ன வருது? இது ஒரு மேலே போனா காசு வர மாதிரி இருக்கா? ஏன்னா நீங்க புல்லிஷா வச்சிருந்தீங்க. கீழே போனாலும் பெருசா ரிஸ்க் வராது, பொறுமையா வரும் ப்ராஃபிட். உள்ள போய் நின்னாலும் எக்ஸிட்டிங் வரும். ஒரு வேளை எக்ஸ்ட்ராடினரியா மேலே போயிடுச்சுனாலும் ஓரளவுக்கு தாங்கும். அன்டியூ ரிஸ்க் வந்து இல்லாம இருக்கும் அப்படின்றது தான் இதோட விஷயங்கள். இப்போ இதுல நீங்க என்ன லேர்ன் பண்ணிப்பீங்க அப்படின்னா, இதோட எஸ்டிமேட்டட் மார்ஜின் கம்மி, மேக்ஸ் ப்ராஃபிட் எவ்வளோ, மேக்ஸ் லாஸ் என்ன ஒரே இவ்வளோ டைட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூப்பர். ஸோ அப்போ அந்த ரிஸ்க் ரிவார்டு இப்படி இருக்கும். அதே மாதிரி ப்ராபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட், ஏன்னா இப்போ இங்க இருந்தா நெகட்டிவ்ல இருக்கிறதுனால ப்ராபிலிட்டி கம்மியா இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்? வேணும்னா இதை நவுத்தியுமே நீங்க எடுத்துக்கலாமா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதை மொத்தமா ஒரு 10 பாயிண்ட் முன்னாடி தள்ளுறேன். ஓகேவா? 10 பாயிண்ட் முன்னாடி தள்ளுறேன். இதையும் 10 பாயிண்ட் முன்னாடி தள்ளுறேன். இதையும் 10 பாயிண்ட் முன்னாடி தள்ளுறேன். ஸோ அப்போ மொத்தமா இந்த ஸ்ட்ராட்டஜியை இப்படியுமே எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்க, ப்ராபிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் 28 இருந்துச்சா, இப்போ 31 ஆச்சா? ஸோ இது மாதிரி நீங்க நகர்த்தியுமே இதை நீங்க பொசிஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை நான் இந்த சென்டரா வரணும்னு நினைக்கிறேன்னா என்ன பண்ணலாம்? இன்னொரு 20 பாயிண்ட் நவுத்தலாமா? கரெக்ட்டா? இப்போ இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ? 30 பாயிண்ட். அப்ப அந்த 30 பாயிண்ட்க்கு இது மாதிரி வச்சா இது இப்படி வந்துருமா? இதுவுமே ஒரு பட்டர்ஃப்ளை தான். நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ அத நீங்க பண்ணலாம். இந்த பட்டர்ஃப்ளைன்றோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? ஒரு கால பை பண்ண போறீங்க. உங்க டார்கெட்ல டபுளா செல் பண்ண போறீங்க. அதோட ரிஸ்க்க ஐடென்டிஃபை பண்றீங்க. அத கண்ட்ரோல் பண்றதுக்காக இத பை பண்ண போறீங்க. இதுவுமே ஒரு பட்டர்ஃப்ளை தான். ஸோ அயர்ன் ஃப்ளை, பட்டர்ஃப்ளை எல்லாமே ஷேப்பா பார்த்தீங்கன்னா ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா அயர்ன் ஃப்ளைக்கும், பட்டர்ஃப்ளைக்கும் ஒரே டிஃபரன்ஸ். அயர்ன் ஃப்ளை வந்து காலு, புட்டு 2த்தையும் சேர்த்து அத புரொடெக்ட் பண்ணியிருக்கும். பட்டர்ஃப்ளை அப்படி கிடையாது. ஒரு டைரக்ஷனா எடுத்தத ஒரு டைரக்ஷனாவே குளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இதோட கிரீக்ஸ் எல்லாம் பார்ப்போமா? ஸோ இதோட கிரீக்ஸ் எப்படி இருக்கு? ஜென்ரலா பட்டர்ஃப்ளைன்றதுனால டெல்டா நியூட்ரல்ல தான் இருக்கும். அப்புறம் தேட்டா வந்து நம்மளுக்கு பாதகமும் பண்ணாது, ரொம்ப க்ளோஸாவும் இருக்காது. ஏன்னா நம்ம செல் பண்ணியிருப்போம், க்ளோஸரா பை பண்ணி வச்சிருப்போம். அப்புறம் வேகா வந்து நீங்க இல்லன்னா பாருங்க, இந்த பைய புரொடெக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட வேகா எப்படி இருந்துச்சு, உங்களோட டெல்டா எப்படி இருந்துச்சு, தீட்டா இருந்துச்சுன்னு பாருங்க. அதாவது ரேஷியோ ஸ்ப்ரெட்டா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க உங்களோட ஆக்டிவிட்டியாவே பார்த்து கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னா, இது என்ன ப்ராஃபிட் வரும், என்ன லாஸ் வரும் அப்படின்றதெல்லாம் நீங்க இங்கேயே செக் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்பெக்டேஷனா என்ன நடக்கும், ஐவி சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன வரும்னா இங்க மாத்தி பார்த்துக்கலாம். டேட் போக போக எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்த்தோன்னா இங்க பார்த்துக்கலாம். பாட்டு மாற என்ன வரும்ன்றத இங்க பார்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு தியரிட்டிக்கல் தான். ஏன்னா இது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஐவியை சேஞ்ச் பண்ணீங்கன்னா மீதி 2ம் மாறல அப்படின்றதுனால அது அதோட இம்பாக்ட் தான் அது காமிக்குது. அந்த கிரீக்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ரியல் டைம்ல பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நாளா லைவா டிராவல் பண்ணி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட விஷயங்கள் புரியும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. என்ன நோட் பண்ணி வச்சிருப்பீங்க?
ரேஷியோ ஸ்ப்ரெட்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை அட்ரஸ் பண்ணதுனால வந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இது பட்டர்ஃப்ளை. இது ஏன் பேர் பட்டர்ஃப்ளை வந்துச்சு? இதுக்கு நிறைய பேர் ஒண்ணு சொல்லுவாங்க. இது ஜென்ரலா என்னன்னா, ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும்? 2 பக்கம் விங் இருக்க மாரி இருக்குமா? இப்படி தானே இருக்கும். 2 பக்கம் படபடன்னு அடிச்சுக்கும்ல. அதுல ஒரு பாதி எடுத்து பண்ணதுனால அவங்க பட்டர்ஃப்ளைன்னு சொல்றாங்க. இத நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? நீங்க ட்ரையாங்கிள்னும் வச்சுக்கலாம், முக்கோணம்னு வச்சுக்கலாம். இல்ல என்ன சொல்றது? எகிப்து பிரமிடுன்னு கூட பேர் வச்சுக்கலாம். ஆனா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிஸ்க் ஈக்குவலா இருக்கும்போது யூ கேன் கால் இட் ஆஸ் பட்டர்ஃப்ளை. ஓகேவா? இதே இப்ப இந்த ரிஸ்க் வந்து இங்க கொஞ்சமும், இங்க கொஞ்சமும் வந்தா, இது வந்து என்னன்னா பட்டர்ஃப்ளையோட விங் தான் இதுன்றதுனால என்ன சொல்லுவாங்கன்னா, புரோக்கன் விங் பட்டர்ஃப்ளை அப்படின்னே சொல்லுவாங்க. ஜெனரலா அயர்ன் ஃப்ளைக்குமே அத சொல்லலாம். ரிஸ்க் ஈக்குவலா இருந்தா சேமா இருக்கிறது அயர்ன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ரிஸ்க் ஏத்தியும், ஒரு பக்கம் ரிஸ்க் இறக்கியும் இருந்தா, அது வந்து புரோக்கன் விங் அப்படின்னு முன்னாடி பேர சேர்த்தும் சொல்லலாம். அதனால நீங்க இந்த பேரெல்லாம் விட்டுருங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன்னா இப்ப நான் முன்னாடி பேசும்போது சொன்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு இந்த பக்கம் வந்து இவ்வளவு ரிஸ்க் வேண்டாம். இங்க வந்து கொஞ்சம் டைட்டா வச்சுக்கிறேன். இங்க கொஞ்சம் தூரமா இல்ல. இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இது என்ன? அது பட்டர்ஃப்ளை தான். அது என்ன சொல்லப் போறீங்க? ரிஸ்க் ஈவனா இல்லாத பட்டர்ஃப்ளைன்னு நீங்க சொல்லப் போறீங்க. ஆனா யாருக்கா புரியணும்னு சொல்ற மாரி சொன்னீங்கன்னா, காமனா வேர்ட யூஸ் பண்ணோம்னா, புரோக்கன் விங் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லலாம். இது அயர்ன் கண்டருக்கும் தகும். அயர்ன் ஃப்ளைக்கும் தகும். எந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் இந்த புரோக்கன் விங் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா என்ன அப்படின்னா, புரிதல தான் நீங்க பார்க்கணும். அந்த பேர் பின்னாடி போயிடாதீங்க அப்படின்றது தான் நான் எப்பவுமே உங்கள கேட்டுக்கிற ஒரே விஷயம். இப்ப இதோட பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தாச்சு. இப்ப நீங்க தமிழ் மாஸ்டர் கிளாஸ் லேர்னரா இருக்கீங்க. நான் சொல்றத சின்சியரா ஃபாலோ பண்ற ட்ரேடராவும் இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிய நிஃப்டில எப்படி பண்ணலாம்? என்னோட கைடன்ஸ்ல அப்படின்றதையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிர்றேன். ஸோ நான் எப்பவுமே சொல்ற மாரி தான். இண்டெக்ஸ்ல பண்ணீங்க. ஸ்டாக்ல மோஸ்ட்லி பண்ணாதீங்க. ஸோ இண்டெக்ஸ்ல இந்த சீரிஸ்ல எடுக்கிறேன். இப்ப நான் என்ன முடிவு பண்றேன் அப்படின்னா, பில் பண்றேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன்? ஒரு ஐடிஎம்மோ இல்ல ஏதோ ஒண்ணு பை பண்றேன். மேபி அட் த மனிய பை பண்றேன்னு வச்சுக்கோமே. என்ன பண்றேன்? இங்க பை பண்றேன். சரியா? ரேஷியோ பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவேன்? என்னோட டார்கெட்ல டபுளா செல் பண்ண போறேன். கரெக்ட்டா? இது வந்து என்னோட டார்கெட் அப்படின்னா, நான் இத என்ன பண்ண போறேன்? 1 லாட்டா பண்ணா இது ஸ்ப்ரெட். 2க்கு மேல பண்ணீங்கன்னா ரேஷியோ ஸ்ப்ரெட். கரெக்ட்டா? இப்ப இதுல என்ன வந்துச்சு? இங்க ரிஸ்க் வந்துச்சா? அன்டியூ ரிஸ்க் இங்க வந்துச்சா? இந்த ரிஸ்க்க அட்ரஸ் பண்ண போறேன். கரெக்ட்டா? எவ்வளோ டிஃபரன்ஸ்ல? இது எவ்வளோ பாயிண்ட் இருக்கு? 23,300 24 அப்பனா 700 பாயிண்ட். அப்ப இங்க செல் பண்ணதுலருந்து திரும்ப 700 பாயிண்ட். அப்பனா 24,700 ஃபில் பண்ண போறேன். கரெக்ட்டா? 24,700 பை பண்ணிக்க போறேன். இப்ப இது வந்து தே கால் இட் அஸ் ஏன்னா இது என்ன பட்டர்ஃப்ளை. இது ஜெனரலா பட்டர்ஃப்ளை. மேல போனா ப்ராஃபிட் வரதுனால இவங்க என்ன சொல்லுவாங்க? இது புல்லிஷ் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? பேர்ல முக்கியம் இல்ல. அப்ப அதே மாரி இது வந்து பட்டர்ஃப்ளை. இப்போ ஒரு வேள நான் இப்படி இல்லாம ஓகேவா? நல்லா தூரமா இருக்கிறேன்னு வச்சுக்கோமே. எனக்கு வந்து டவுன் சைட் ரிஸ்கே இல்லாம நான் இப்படி பண்றேன் அப்படின்னா, ஓகேவா? ரொம்ப கம்மியா வச்சுக்கின்னு இப்படி பண்றேன்னு வச்சுக்கங்க. இதுக்கு பேர் என்னது? இதுவும் பட்டர்ஃப்ளை தான். ஆனா நான் சொன்ன மாரி ரிஸ்க் ஈவனா இல்லாதனால நீங்க என்ன சொல்லலாம்? புரோக்கனிங் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லலாம். ஆனா நீங்க என்ன டிசைட் பண்ண போறீங்க? ஏன்னா லோவர் ரிஸ்க்ல வரும்போது இப்ப டவுன்ல உடைஞ்சா இதுக்கு பெருசா ரிஸ்க் வந்து நெகோஷியேட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா ஃபிக்ஸ்ட் ரிஸ்க் ஒத்துக்கினீங்கன்னா ஓகே தான். அன்டியூவா ரிஸ்க் போகுதுன்னா மட்டும் தான் இத கரைச்சு உள்ள எடுத்துன்னு வரணும் அப்படின்ற புரிதல் இருந்துச்சுன்னா போதும். நீங்க பட்டர்ஃப்ளைன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிய கத்துக்கிட்டீங்க. அத எப்படி பில்ட் பண்ணலான்றதையும் கத்துக்கிட்டீங்க. இந்த புரிதல் உங்களோட நோட்ல உங்களுக்கு புரிஞ்ச மாரி எழுதி வச்சீங்க. அதே மாதிரி எனக்காக உங்க புரிதலோ, இல்ல இந்த வீடியோவ பத்தி ஒரு சின்ன கமெண்ட்டையும் போட்டுருங்க. புதுசா வர லேர்னருக்கு அது ஒரு உத்வேகத்த குடுக்கும் அப்படின்றதுனால. அடுத்த வீடியோல புது ஸ்ட்ராட்டஜியோட பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நான் நம்பின மாரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.